யோ யார் நீ எந்த ஏரியா நீ வந்து பேசிட்டு இருக்க மோந்து பாரியா ஒரு அருமன் உனக்கு தெரியுமா பேசாம வாயில வச்சிருப்ப நீங்க யோ இத பாரியா யோ தேவலாத பேசிட்டு அடிச்சு வாய வந்து பாத்து நான் யாரு தெரியுமா அவ்வளவுதான் இல்லங்க பால் பாண்டி நீ என்ன பண்றீங்க? ராசாத்தியே வண்டியா உனக்கு தான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யோ பாத்தில இதான் எங்க புள்ள ராசாத்தி. என்னமோ இல்லைன்னு சொன்னா? ராசாத்தியா? ஏமா உன் பேர் சௌந்தர்யா தானே சொன்ன, என்ன ராசாத்தின்னு சொல்றான்? அண்ணே என் பேர் சௌந்தர்யா தானே, ஊர்ல எல்லாரும் என்னைய செல்லமா ராசாத்தின்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியமாப்பா. ஏய் உன்ன அவ்வளவுதான் உன்ன என்ன பண்ணுவ தெரியுமா? நிறுத்துங்க. என்ன பாலு இங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்க? இல்ல ராசாத்தி, நான் ஆடு விக்கிறதுக்காக இங்க வந்தேன். உங்க ஆத்தா தான் சொன்னுச்சு என் புள்ள அங்க இருக்காப்பா, அவளை பார்த்து காய்கறி பழம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவ கூட 2 நாள் இருந்து பாத்துக்கோப்பான்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துச்சு. அந்த அட்ரஸ் இந்த ஆள்கிட்ட காமிச்சு கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பேரா? இந்த பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்றான். அது மட்டும் இல்ல, இது கொஞ்சம் மூந்து பாரு ராசாத்தி. எவ்வளோ வாசனையா இருக்கு. இத போய் நாத்தனாரு தூக்கி எறின்னு சொல்றான் அவன். எவ்வளோ கோவம் எனக்கு. யோ என்ன திமிரா? கருவாடோட அருமை தெரியுமா உனக்கு? கருவாடு சாப்பிட்டிருக்கியா முத? நல்லா கேளு. இன்னொரு தடவை இவங்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட ஜாக்கிரதை. நீ வாடா. ஒரு பட்டிக்காடு தொலைய தாங்க முடியாது, இதுல ஊர்ல இருந்து இன்னொரு பட்டிக்காடு வேற வந்திருக்கு. இதுக்கு மேல இங்க என்னென்னலாம் நடக்க போதோ. ஐயோ என்ன கருகிற ஸ்மெல் வருது? நல்லா கிண்டி விடு. ஹே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அனு பால் பாண்டி ஊர்ல இருந்து வரும்போது கம்பு சோளம் கேழ்வரகுன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான். அதான் அதெல்லாம் போட்டு கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். கூழா? ஆமா கம்மங்கூழு. ஏய் பைத்தியம், என்கிட்ட கேட்டதுனா கடையில வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. அனு கடையில இருந்து வாங்கி குடிச்சாலாம் சத்து கிடைக்காது, நம்மளா செஞ்சு சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். என்ன ராசாத்தி, உங்க அக்கா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டா போல இருக்கு. ஏய் கூழ் காய்ச்சதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை கேஸ்லயே பண்ண வேண்டியதானே? இப்படி அடுப்பு விறகுன்னு கரியாக்கி ஏன்டா அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? அசிங்கப்படுத்துறோமா? அனு கேஸ்ல எல்லாம் போய் யாராவது கூழ் கிண்டுவாங்களா? காலங்கத்தால எந்திரிச்சு விறகு பத்த வச்சு கம்பிடிச்சு மேல மண்பானை வச்சு மிதமான சூட்ல கம்ப போட்டு தண்ணி ஊத்தி கிண்டி ஆறுன உடனே ஒரு கிண்ணத்துல போட்டு மோர் ஊத்தி அதை கிண்டி குடிச்சா சுகமே தனி. இதெல்லாம் உனக்கு கேஸ்ல வருமா? பைத்தியக்காரி, ரெண்டுமே நெருப்பு தானடி. அனோ நீ ஒரு காய் இதை சாப்பிட்டு பாரு, அப்பதான் இதோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். ஏய் அடி வாங்க போறேன் என்கிட்ட. அது சரி, இந்த அடுப்பு விறகுலாம் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. அத என்கிட்ட கேளு. ஐயோ ஓனர், இப்ப க்ளீன் பண்ணிரோம் ஓனர். அனு நீ க்ளீன் பண்ணாம போ. முதல்ல இவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண சொல்லு. யோ என்னையா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா காலி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அதான் மாசம் மாசம் காசு வாங்குறல்ல, அப்புறம் என்னவா? அனு தேவையில்லாம பேச வேணாம்னு சொல்லு, அப்புறம் நான் ஏதாச்சும் பேசிடுவேன். ஏய் இந்த பால் பாண்டி இருக்கும்போது எங்க ஊர் பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசுறியா நீ? டி வெண்ண வாயில வந்ததெல்லாம் பேசாதடா, அமைதியா இரு. அனு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டல, இன்னைக்கு எங்க அம்மாக்கு திதி. அவங்களுக்கு சாமி கும்பிடுறதுக்காக பானை செங்கல் ஆலங்குச்சிலாம் வாங்கி வந்து வச்சிருந்தேன். என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தியா? இப்படி தப்பா பண்ணா எங்க அம்மா என் திதி ஏத்துப்பாங்களா? அண்ணே நான் வேணா உங்க அம்மா கிட்ட திதி ஏத்துக்க சொல்லி பேசட்டுமா? அப்படியாம்மா, நீ வேணா பேசுறியா? நான் வேணா போன் நம்பர் கொடுக்கட்டுமா? போன் நம்பர் எதுக்கு, நேர்ல போய் பேச. எங்க இருக்காங்க? இப்படி டேய் பாலே, இதெல்லாம் நமக்கு தேவையா? டேய் எத்தனை நாள் தாண்டா அடுத்தவங்க போடுற மேக்கப்பையும் அடுத்தவங்க போடுற ட்ரெஸ்ஸையும் நான் பாத்துட்டு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நானே போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்கா?
ஏய் இந்த ட்ரெஸ் எதுக்குடி போட்ட? அனு, இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நீ போடுற மேக்கப்பும் நீ போடுற ட்ரெஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இன்னைக்கு எதுவும் வேலை இல்லையா, இந்த வேலை பார்த்தேன். எப்படி இருக்கு? ஏய் உனக்கு நிறைய தடவை சொல்லிட்டேன் என் திங்ஸ்லயும் ட்ரெஸ்லயும் கை வைக்காதுன்னு, அதை மீறி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய் என்ன எதை தொட்டாலும் ஏதாவது குத்து சொல்லிக்கிட்டே இருக்க? ஏய் இது எனக்கு கிஃப்டா வந்த ட்ரெஸ் டி. இப்ப அதனால என்ன? இங்க பாரு உனக்கு கடைசியா சொல்றேன், இனிமே என் ட்ரெஸ்ல கை வச்ச மவளே உனக்கு அவ்வளவுதான். ஓஹோ, இனிமேல் என்னடி இனிமேல்? இப்பவே நார்மலா அந்த Dress ஏய் விட்றி என் ட்ரெஸ். ஏய் ராசாத்தி சொன்னா கேளு வேணாம். ஏய் அனு சொல்றத கேளுங்க. அண்ணே என்னைய அடிக்கீங்க. ஏய் ராசாத்தி அனு சொன்னா கேளுங்க, சண்டை வேணாம். அம்மா ஏய் நிறுத்த போறீங்களா இல்லையா? ஏய் சொன்னா கேளுங்க, வேண்டாம். போதும். இனிமேல் இந்த Dress தொடவே மாட்டேன்டி நானு. ச்சே. ஏய் இனிமே இந்த ட்ரெஸ்ல கை வச்சா உன் கைய வெட்டிடுவேன் நானு. ஒரு ட்ரெஸ்ஸுக்காண்டி அப்படி அடிச்சுக்கிறாளுங்க. நல்ல வேலை நான்லாம் பையனா பிறந்துட்டேன். ஏய் உனக்கு எத்தனை தடவை சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? என் போன் எடுக்காதுன்னு எத்தனை டைம் சொல்லிட்டே இருக்கேன். உனக்கு தான் ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்கல, அதை யூஸ் பண்ணி தொலைக்க வேண்டியதானே. குட்ரி போன். ஏய் ச்சே எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. ஏய் ஏய் எத்தனை டைம் டி சொல்றது என் பெட்ஷீட்டை யூஸ் பண்ணாதுன்னு? சொன்னா கேட்க மாட்டியா? ச்சே. என்ன காலையில ஏதோ திறந்து வச்சு உட்காந்துட்டான். என்ன தட்டிட்டு இருக்கா? டேய் ஆ? இன்னைக்கு வேலைக்கு போலையான்னு கேளு. ஏன் அதை நீயே கேட்கலாமே. எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லு. வேலைக்கு போற எனக்கு தெரியும் எப்ப போகணும்னு. அவங்க வேலையை பார்த்தா போதும்னு சொல்லு. நீங்களே அதை சொல்லலாமே. எனக்கும் யார்கிட்ட பேசவும் விருப்பம் இல்ல. இப்ப என்ன பிரச்சனைன்னு கேளு. ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லு. ஏய் எனக்கு செலவு காசு வேணும்னு சொல்லு. என்ன செலவுன்னு கேளு. எனக்கு 1008 செலவு இருக்கும், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லு. ஓய் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல தானே உட்காந்துருக்கீங்க, நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கலாம்ல. மிஸ்டர் பால் பாண்டி, க்ளோஸ் மவுத், ஒன்லி ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஓகே? பணம் ஒன்னும் சும்மா வரலன்னு சொல்லு. நான் ஒன்னும் சும்மா கேட்கலன்னு சொல்லு. வீட்ல சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு, அதெல்லாம் நல்லா சொரணியா மூக்கு பிடிக்க திங்கணும்னா அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லு. ஏய் யாரை நீ மூக்கு பிடிக்க தின்றான்னு சொல்ற? உன்னை தாண்டி சொல்றேன். நான் எப்படி வேணா சாப்பிடுவேன், அது கேட்க நீ யாரு? என்னடி நீ தாண்டி சொன்ன. ஏய் அவளதான் உனக்கு மரியாதை. ஆ, நீ செய்யறதெல்லாம் ரெண்டு ஒரு பேரும் சண்டை சோறு, ஆரம்பிச்சாங்க. வந்துட்டு ஏன் உயிரை இதுக்கப்புறம் நிறுத்த வாங்கிட்டு மாட்டேன், நான் கிளம்புறேன். ஐயோ அம்மா. ஏய், வாடி. அவ்வளவுதான். பல்லையெல்லாம் பேசி எடுக்க போறேன். அவ்வளவுதான். மேல பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏம்பா சதீஷ், அங்கே சவுண்ட் செட்டை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, போலையா நீ? அவங்களே அத்திவர்தன் மாதிரி 40 வருஷத்துக்கு ஒரு கதை வீடியோ எடுக்கிறாங்க. இதில் நான் எங்கத்து போய் நடிக்கிறது? அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க ரெகுலராக வீடியோ எடுக்கட்டும், அப்புறம் போய் நான் நடிக்கிறேன். சரி சரி. இவங்க நடிக்கவும் விட மாட்டாங்க, வீடியோவும் எடுக்க மாட்டாங்க.